7th standard, exercise 1.1, term 1, mathematics, unit 1, number system, channel name Ilan Vision. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து இன்டிஜர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டத்தில் இன்டிஜர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்டிஜர் இன்டிஜருடைய சிம்பிள் வந்து நம்ம இசட்னு வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே இன்னொரு லைன் போடணும். இன்டிஜருடைய சிம்பிள் இது தான். இன்டிஜருடைய நம்பர் லைன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டிஜர்ன்றது இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே போகும், இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே போகும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ தான் சேர்த்து தான் நம்ம இன்டிஜர்னு சொல்கிறோம். பொதுவாக 0 இருக்குன்னா 0லேருந்து இந்த சைடு போகிறது எல்லாமே ப்ளஸில் இன்க்ரீஸ் ஆகினே போகும். 0லேருந்து இந்த சைடு போகிறதெல்லாம் -2 -3 -4, அது இந்த டைரெக்ஷனில் போகிறது எல்லாமே டிக்ரீஸ் ஆகினே போகும். -1 -2 -3 -4. இப்போ இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். இன்டிஜரில் அடிஷனில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா a + b இஸ் ஆல்சோ இன் இன்டிஜர். அதாவது இங்கே அடிஷன் சொல்லிட்டாங்க. 2 இன்டிஜர் எடுத்து அதை ஆட் பண்ணாலே அந்த ஆன்சரும் இன்டிஜராகவே இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து இன்டிஜருக்குள்ளே தான் இருக்குது. 2ன்னு வரும், 3 நம்பர் இதில் இருக்குது. இப்போ 2 + 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5ன்னு கிடைக்கும். 5 எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்டிஜர் தான். ஸோ 2 நம்பர் எடுத்து அதனோட ஆன்சரும் வந்து ஆட் பண்ணும்போது அதிலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு பேர். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஃபார் எனி 2 இன்டிஜர்ஸ் a + b = b + a. அதாவது 2 இன்டிஜர் எடுத்துருக்கீங்க. ஆனால் அதேமாரி 2 ஒரு இன்டிஜர், 3 ஒரு இன்டிஜர் எடுக்கிறேன். இப்போது 2 + 3 ஆட் பண்ணாலும் 3 + 2 ஆட் பண்ணாலும் ரெண்டுத்தினோட வேல்யூ ஈக்குவல் தான். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 2 + 3 = 3 + 2. இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அசோசியேட்டிவ். நீங்கள் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அசோசியேட்டிவ் அப்படின்னா 3 நம்பர்ஸ் எடுத்துருப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு 2 ஒரு நம்பர் எடுக்கிறேன், 3ன்னு எடுக்கிறேன், அடுத்த நம்பர் வந்து 5ன்னு எடுக்கிறேன். இப்போது 2 + 2 கூட 3 + 5 ஆட் பண்ணாலும் 2 + 3 ஆட் பண்ணிவிட்டு திருப்பி 5ஓட ஆட் பண்ணாலும் ரெண்டுத்தினோட ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது 3 + 5 8, 8 + 2 10. இங்கே 2 + 3 5, 5 + 5 10. ரெண்டுமே ஈக்குவல் தான். 10 இதுவும் 10 தான். அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா a + b + c = a + b + c. ஸோ இதுமாரி இந்த கடைசி 2 நம்பர் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணாலும், ஃபஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணி திருப்பி கடைசி நம்பர் ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே அடிஷன் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இது அடிஷன். நெக்ஸ்ட்டு அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடுத்து அடிஷனில் வந்து ஐடென்டிட்டி. அதாவது எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அது பாருங்கள், இங்கே 0ன்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் வந்து கிடைக்குது. a + 0னாலும் 0 + aனாலும் அதே நம்பர் தான் கிடைக்குது. உதாரணத்துக்கு வந்து 2 கூட 0 ஆட் பண்ணாலும் 0 கூட 2 ஆட் பண்ணாலும் ஆன்சர் 2 தான். அதேமாரி நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து மாறாமல் அதே நம்பரே கிடைக்கும் 0ஓட ஆட் பண்ணால். அதுக்கு பேர் ஐடென்டிட்டின்னு அர்த்தம். அடிஷனில் ஐடென்டிட்டி 0 தான். அடிட்டிவ் இன்வர்ஸ். அதாவது ஒரு நம்பர் அதனுடைய ஆப்போசிட் வேல்யூவோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படி இருக்குன்னா நம்ம -5 வந்து இது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 5 + -5 இது கூட ஆட் பண்ணோன்னா நம்ம ஆன்சர் 0. அப்போ 5ஓடைய இன்வர்ஸ் வந்து -5. அடிஷனை பொறுத்த வரைக்கும் 5ஓடைய இன்வர்ஸு -5. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது, 2ஓடைய இன்வர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா -2 தான் அதனுடைய இன்வர்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடிட்டிவ் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் நோட்டுன்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. when we add 2 integers of the same sign, அதாவது -2ன்னு ஒரு நம்பரையும் -3ன்ற ஒரு நம்பரையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -5 தான் கிடைக்கும். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, when we add 2 integers of the same sign. இப்போ -2க்கும் இது 2 இது ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் மைனஸ் தான், செகண்டில் இருக்கிறதுக்கும் மைனஸ் தான். இந்த sum will also be a integer of the same sign. அதாவது நீங்கள் ரெண்டுமே ஒரே சைனாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வர்றதும் அதே சைனில் தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு அதே சைனே போட்டுக்கணும். ஒருவேளை இங்கே ப்ளஸ் இங்கே 2 + 3 அப்படி இருக்குது அப்படின்னா
ஆன்சர் வந்து +5 தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதே சிம்பிள் போட்டுக்கணும். ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அதே சிம்பிள் தான் வரும். ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணும்போது அதே ப்ளஸ் சிம்பிள் தான் வரும் ஆன்சர் கூட. நெக்ஸ்ட்டு, when we add two integers of different sign, the sum will be the difference between the two integers and have the sign of the integers with greater value. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது -2ன்னு ஒரு நம்பரையும் +5 அப்படின்ற ஒரு நம்பர் ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது மைனஸ் சிம்பிள் இருக்குது, இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இதனுடைய டிஃப்ரென்ஸை தான் எழுதணும். 2க்கும் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா 5க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3. இதில் எந்தனுடைய சிம்பிள் பெரிய நம்பராக இருக்குன்னா 5 தான் பெரிய, அதனுடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ இது +3 தான் எழுதணும். +3 நம்ம வந்து வெறும் 3னே எழுதிக்கலாம். நம்ம +3 நம்ம 3னே எழுதிக்கலாம். இப்படி ஒருவேளை இப்படி இருக்குது, -5 + 2 அப்படின்னு இருக்கும்போது இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு? 5லேருந்து 2 வந்து நீங்கள் பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். 5லேருந்து 2க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 3. இது எது வேல்யூ பெருசு அப்படின்னா 5ஓட வேல்யூ தான் பெருசு. அதனுடைய சிம்பிள் என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் தான். இந்த இடத்துல பார்க்கும்போது 5 பெருசு, அதனுடைய சிம்பிள் +3ன்னு போட்டோம். இங்கே 5 தான் பெருசு, அதனுடைய சிம்பிள் மைனஸ்ன்றதுனால -3 போட்டிருக்கோம். இதை நம்ம கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இன்டீஜர்ஸ் வித்தவுட், இது வித்தவுட்னு வரணும். வித்தவுட் சைன் ரெப்ரசன்ட்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதாவது ஒரு நம்பருக்கு வந்து சைனே போடல அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம +2 அப்படின்னு இருக்கிறதா தான் அர்த்தம். அதில் வந்து முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா ப்ளஸ்ஸுக்கு வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. 3 இருக்குது அப்படின்னா 3க்கு +3 எதுன்னு அவசியம் கிடையாது. பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அந்த வேல்யூ அப்படியே டைரெக்டாகவே எழுதிக்கலாம். நெகட்டிவ்னா மட்டும்தான் சிம்பிளை கண்டிப்பாக எழுதணும். எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம்மு, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த சம்மை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அதாவது -30 ப்ளஸ் இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். x = 16 எடுத்துக்கிறேன். அப்போது இந்த -30 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது சிம்பிள் மாறி போகும். அதாவது மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறி போகும். அப்போ x = 60 ப்ளஸ் இங்கே -30ன்றது இங்கே +30 மாறும். அப்போ 60 + 30 என்ன வரும்னா இங்கே வந்து ஆன்சர் 90 வரும். செகண்ட் சப்டிவிஷன். இந்த சம் இங்கே எழுதுறேன் நான். இது வந்து ஃபஸ்ட்டு, இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து செகண்ட் எழுதுறேன். -5 ப்ளஸ் இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு, இது செகண்ட் சம். இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். = -100. இப்போ இந்த -5 அந்த பக்கம் போச்சுன்னா +5 மாறிடும். அப்போ x = -100 + 5 மாறும். இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. இதுமாரி சிம்பிள் மாறி இருந்துச்சுன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸை எழுதி, அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 95. இதுதான் டிஃப்ரென்ஸு. 100க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 95 தான். இப்போ எதனுடைய சிம்பிள் பெருசு? 100 தான் பெருசு. அதனுடைய சிம்பிள் மைனஸ் அப்படின்றதுனால இங்கே மைனஸ் தான் எழுதணும். இங்கே -95. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். -52 ப்ளஸ் -52 ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கிறதுனால ஆன்சரும் கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும். அப்போ டைரெக்டாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். 2 + 2 4, 5 + 5 10, -104 ஆன்சர். ஃபோர்த்து சம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ எதனுடைய 2 நம்பர் ஆட் பண்ணால் 0 வரணும்னா அதனுடைய ஆப்போசிட் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் அது 0 ஆகும். இப்போ -22 கூட எதை ஆட் பண்ண 0 ஆகும்னா +22 ஆட் பண்ணால் தான் 0 வரும். இல்லை இதை நீங்கள் வேறு எதாவது போடணுன்னாலும் இப்படி போட்டுக்கலாம். அதாவது எக்ஸு +(-22) = 0 அப்படின்னு கூட எழுதிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இந்த -22 அந்த பக்கம் போச்சுன்னா +22. அப்போ x = 0 + 22 மாறும். 0 + 22 ஆன்சர் வந்து 22 தான். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 22ன்னு எழுதணும். இல்லை டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட டைரெக்டாக எழுதிக்கலாம். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மை நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். +(-70) = 70.
இந்த -70 இந்த பக்கம் போச்சுன்னா +70 ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 70 ஏற்கனவே இருக்குது. இந்த -70 இந்த பக்கம் போச்சுன்னா +70. அப்போ 70 + 70 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 140 கிடைக்கும். அதான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th. இப்போ நம்ம தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போது 20 + 80 இது வந்து 6th சம், இது வந்து 5th சம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ 20 + 80 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100 வரும். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 100 அந்த பக்கம் போச்சுன்னா -100ஆக மாறும். அப்போ 0 - 100. 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 0 - 100 -100 தான். இங்கே ஆன்சர் வந்து -100. நெக்ஸ்ட் சம் 70 - 25. இங்கே 75 அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இது மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸ் 2 வந்துச்சுன்னா முதல்ல ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 75ல் 25 போச்சு அப்படின்னா இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 50 கிடைக்கும். இது வந்து ப்ளஸ் சிம்பிள், இது வந்து மைனஸ் சிம்பிள். எதனுடைய வேல்யூ வந்து எந்த சிம்பிளோட வேல்யூ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளோட வேல்யூ தான் பெருசு. 75 தான் பெருசு. அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குதுன்னா இங்கே ப்ளஸ் ஏறிக்கணும். ப்ளஸ் எதுன்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்ம 50ன்னு ஏறிக்கலாம். 50. நெக்ஸ்ட்டு 8th ஒன். அகைன் சேம் ப்ராப்பர்ட்டி தான். அதாவது இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 170 கூட எதை ஆட் பண்ணால் இங்கே 0 வரும்னா -171 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் 0 வரும். ரெண்டு சிம்பிள் ஒன்றா எழுதக்கூடாதுன்றதுனால நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். எங்கே ரெண்டு சிம்பிள் ஒன்றா வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கேயும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 9th ஒன். 9th சம். இங்கே வந்து ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் வேல்யூ முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். -3 -12 ரெண்டும் ஒரே சிம்பிள் தான். ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருந்தால் அதை ஆட் பண்ணி அதே சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ -3 -12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -15 கிடச்சிரும். இங்கே ப்ளஸ் ஆஃப் -77 ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். எக்ஸு இங்கே -12ம் -77 ஒரே சிம்பிள் தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு -12 2 + 7 9 1 + 7 8. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே -15 -17 ஒரே சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும்னா 5 + 7 12 ரிமைண்டர் 1, அதை மீதி 1 இருக்கும் இங்கே. அப்போ 1 + 2 2 + 7 9. அப்போ -92 ஈக்குவல் டு எக்ஸ் -89. இந்த -89 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்னா ப்ளஸ்ஸாக மாறும். -92 + 89 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த -89 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். -92 + 89. இது மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எழுதிட்டு எந்த சிம்பிளோட வேல்யூ பெருசாக இருக்கோ அந்த சிம்பிளை வந்து நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள் 92 இருக்கு இல்லையா, அதுலேருந்து 89 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணோம்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். 92க்கும் 89க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3 தான். அப்போது therefore x ஈக்குவல் டு இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இது எதனுடைய வேல்யூ பெருசு? 92 தான் பெருசு. அப்போ -3. எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 எழுதணும். அப்போ இந்த இடத்துல -3 எழுதணும். நெக்ஸ்ட்டு 10th சம்மு. இந்த 10th சம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, ஒரு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a + b + c ஈக்குவல் டு a + b + c. ஏற்கனவே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அப்போ a இருக்கிற இடத்துல வந்து ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -42. பியோட வேல்யூ என்னது? இந்த இடத்துல பியோட வேல்யூ எதுவும் இல்லை, ஆனால் இந்த இடத்துல பியோட வேல்யூ 15 இருக்குது. அப்போ பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ -23. அவ்வளோதான். இங்கே இந்த சைட்லேருந்து நம்ம ஏ வேல்யூ சி வேல்யூ எடுத்துக்க முடியும். இங்கே பி வேல்யூ இருக்குது. அப்போ இந்த பி இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா இந்த இடத்துல நம்ம 15 எழுதணும். இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ வேணும்? -42. சி இருக்கிற இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா -23. -23. ரெண்டு சிம்பிளும் ஒரே இடத்துல எழுதுறதுனால நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்.
that is the answer. அவ்வளோதான். இது a plus b plus c equal to a plus b plus c associative property. அதனால் இது a வேல்யூ, இது b வேல்யூ, இது c வேல்யூ. இது a, இது b, இது c. இது எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளி பார்த்தீங்கனாலும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சம்மு. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The additive inverse of minus 32 is minus 32. Inverse additive inverse சொல்லிட்டாலே அந்த சிம்பிள் வந்து மாறி வரணும். மைனஸ் 32னா ப்ளஸ் 32 வரணும். ப்ளஸ் 32னா மைனஸ் 32 வரும். அந்த சிம்பிள் மாறி வரணும். இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரி சிம்பிள் வந்ததுனால இது ஃபால்ஸு. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 0 வராது. அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் இந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்ண 0 வரணும். அப்போ மைனஸ் 32 ப்ளஸ் 30 ஆட் பண்ணால் தான் 0 வரும். மைனஸ் 32 மைனஸ் 32 ஆட் பண்ணால் மைனஸ் 64 தான் வரும். அப்போ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு minus 90 plus minus 30 equal to 60. ரெண்டு நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சரும் நெகட்டிவில் தான் வரும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 125 ப்ளஸ் 25. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 125ல் 25 போச்சுன்னா 100. மைனஸ் 125 தான் வந்து பெருசு. அதனால் அந்த சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுறோம், மைனஸ் 100. அப்போ இது வந்து ட்ரூ தான். அது எதனுடைய வேல்யூ அதிகமாக அதனுடைய சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். மாறி இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ்னு மாறி இருந்துச்சுன்னா இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஆட் த ஃபாலோயிங் 8 and minus 12 யூஸிங் நம்பர் லைன். நம்பர் லைன் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே இன்டீஜரோடைய நம்பர் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்சர் தான் நம்ம எழுதணும். 8 ப்ளஸ்ஸு மைனஸ் 12 இதனுடைய ஆன்சர் தான் நம்ம எழுதணும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இது ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது அப்படின்னா அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். 12க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ 4. எதோடைய சிம்பிள் பெருசுனா 12ஓட சிம்பிள் பெருசு. அப்போ -4 இதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 8 பண்ணுவோம். 0லேருந்து 8 தட் இஸ் 8. இதுதான் 8. 0லேருந்து 8 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது பாசிட்டிவ்ன்றதுனால இந்த டைரெக்ஷன் கொண்டு போகணும். அடுத்தது -12னா இந்த சைடு கொண்டு வரணும். அதாவது எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அதுதான் நம்ம வந்து 8ன்னு டைரெக்டாக இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம இப்போது -12ன்னும் போது இந்த சைடு வரணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்படியும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சைடும் வரணும். இப்போ 8லேருந்து டிக்ரீஸ் ஆகினே வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இது வேறு கலரில் கூட மென்ஷன் பண்ணுறேன். இது மைனஸ், இது 12. இந்த டைரெக்ஷன் வந்ததுனால -12ன்றதை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எந்த இடத்துல வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா -4ல் வந்து முடியுது. அதான் ஆன்சர். எதில் முடியுதோ அதுதான் ஆன்சர். இது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 8 0லேருந்து 8 கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் 12க்கு வந்து மைனஸ்ன்றதுனால ரிவர்ஸ் சைடில் வரணும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எந்த இடத்துல முடியுதோ அதான் அதனுடைய ஆன்சர். அப்போ -4ல் முடியுது. இதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். -3 ப்ளஸ் ஆஃப் -5. ஸோ ரெண்டுமே ஒரே சிம்பிள்ன்றதுனால ஆன்சரும் மைனஸ் தான் வரும். 3 + 5 8. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணும். இங்கே ஃபஸ்ட்டு -3 -3னா இந்த சைடு வரணும். அப்போ 1 2 3. அப்போ 0லேருந்து -3 இங்கே இருக்குது. இது -3. இதுவும் -5ன்றதுனால இதே டைரெக்ஷனில் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும். இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா -8 மென்ஷன் பண்ணுது. அப்போ ஆன்சர் வந்து -8. கரெக்டு தான். ஃபஸ்ட்டு 3 மென்ஷன் பண்ணோம். 1 2 3. அதாவது -3ன்றதுனால ரிவர்ஸ் சைடில். இதுவும் -5ன்றதுனால இதுவும் ரிவர்ஸ் சைடில் தான். 1 2 3 4 5. எதில் வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா -8ல் முடியுது. ஆன்சர் -8. தேர்ட் சப்டிஷன்.
ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -100 -10 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆன்சரும் மைனஸ் தான். 100 + 10 வந்து 110 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th ஒன். இது 20னா +20ன்னு அர்த்தம். -72. இப்போ சிம்பிள் மாறி இருக்குது அப்படின்னா 72லேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா இது 2 இதில் சப்ராக்ட் பண்ணால் 552 வரும் ஆன்சர். சரிங்களா? அப்போது 52 எதனுடைய சிம்பிள் வந்து எதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 72 தான் பெருசு, அதனுடைய சிம்பிள் மைனஸ், அப்போ -52. ஸோ எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதனுடைய வேல்யூ பெருசோ அந்த நம்பருடைய சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு +82 -75 எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கதா அர்த்தம். அப்போ நீங்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 82லையும் 75 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 7 தான் கிடைக்கும். சரிங்களா? 82ல் 75, ஏன்னா இது 12ல் 5 போச்சுன்னா 7, அப்போது 7 தான் ஆன்சரு. ஆனால் இது எதனுடைய சிம்பிள் 82 தான் பெருசு, அதனுடைய சிம்பிள் ப்ளஸ்ன்றதுனால 7 தான். நெக்ஸ்ட்டு 6th ஒன். -48 -15 ரெண்டுத்துக்கும் மைனஸ் சிம்பிள் தான் இருக்குது. அப்படின்னா ஆன்சரும் மைனஸ் தான். 48 15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 8 + 5 50, 8 + 5 13, இங்கே 1 போட்டிங்கன்னா 63. அப்போ -63 ஆன்சர், -63. நெக்ஸ்ட் 7th ஒன்று. -225 + -63 ரெண்டுத்துக்குமே மைனஸ் சிம்பிள்ன்றதுனால ஆன்சர் மைனஸ் தான் வரும். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். 225ல் 63 வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 882 288 தான் இதனுடைய ஆன்சர். 4th question. Tenmal appeared for competitive exam which has negative scoring of 1 mark for each incorrect answer. அதாவது தவற ஆன்சர்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. In paper 1 she answered 25 questions incorrectly. பேப்பர் 1ல் 25 கொஷின்ஸ் அவங்க வந்து இன்கரெக்டாக எழுதியிருக்காங்க. அப்போ பேப்பர் 1ல் அவங்களுக்கு -25 கிடைக்கும். அண்ட் இன் பேப்பர் 2 13 கொஷின்ஸ் இன்கரெக்ட்லி. பேப்பர் 2ல் 13 கொஷின் இன்கரெக்ட். அப்போ பேப்பர் 1க்கு -25, பேப்பர் 2க்கு -13. ஃபைண்ட் த டோட்டல் ரிடக்ஷன். அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதே சிம்பிள் தான் போடணும். பேப்பர் 1 அப்படின்போது 25 இன்கரெக்ட், அப்போ -25. பேப்பர் 2 -13, 13 இன்கரெக்ட், அப்போ -13. இப்போ டோட்டல் ரிடக்ஷன் அப்படின்னா இங்கேயும் மைனஸ் தான் இருக்கிறனால ஆன்சர் கண்டிப்பாக மைனஸ் தான். அது டைரெக்டாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 5 + 3 8, 2 + 1 3. ஸோ டோட்டல் ரிடக்ஷன் வந்து -38 மார்க்ஸ். -38 மார்க்ஸ். இன் a quiz competition, team A scored +30, -20 and 0, and team B scored -20, 0 and +30 in 3 successive rounds. Which team will win? Can we say that we can add integers in any order? Team A 30 + or -20 + 0. 0 எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ தான். அப்போ 30லேருந்து -20. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. அப்போது டிஃப்ரென்ஸ் 30க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10. அதாவது 30லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் 10. எதனுடைய சிம்பிள் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30யோட சிம்பிள் தான் பெருசு. அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அதனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு -20 + 0 -20 தான். -20யோட +30 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அகைன் உங்களுக்கு 10 தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். டீம் 1 ஸ்கோர் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். டீம் 2 ஸ்கோரை 2ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஃப்ரம் 1 and 2 டீம் A = டீம் B. அதாவது இதனுடைய ஸ்கோரும் இதனுடைய ஸ்கோரும் 1 தான். ரீசன் என்னென்னா போத் ஆர் ஈக்குவல். ரெண்டுத்தினுடைய வேல்யூ போத் வேல்யூ ஆர் ஈக்குவல் தான். போத் வேல்யூ ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு வந்து கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர் அப்படின்னா இங்கே இன்டீஜர்ஸ் எந்த ஆர்டரில் வேணால் ஆட் பண்ணலாம். ஏன்னா 30 + -20 + 0 இதை எப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் 1 தான். அதேமாரி பி டீமுக்கும் எப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் 1 தான். ஏன்னா இது ஃபுல்லாகவே அடிஷனில் தான் இருக்குது. இங்கேயும் அடிஷனில் தான் இருக்குது. எல்லா நம்பர்ஸ்க்கு நடுவில் அடிஷன் தான் இருக்குது. Therefore, yes, it can be added in any order. டீம் ஏவை எப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் 10 தான். டீம் பியை எப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் 10 தான். அதனால் இது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். எஸ், இட் கேன் பி ஆடட் இன் எனி ஆர்டர். ஆர் 11 + 7 + 10 and 11 + 7 + 10 ஈக்குவல். மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. இப்போ 11 + 7 + 10 ஈக்குவல் டு 11 + 7 + 10.
இப்போ 11ஓட 7 ஆட் பண்ணால் 17, 17ஓட 10 ஆட் பண்ணால் 27. அதே இந்த சைடு 7 + 10 17, அது கூட ஒரு 11 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 28. அதாவது 11 + 7 வந்து 18 வரும். 11 + 7 18, 18 + 10 28. ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 28 வரும். இந்த சைடு ஆட் பண்ணுங்கள். 7 + 10 17, 17 + 11 28. இதுவும் 28 தான். We know that WKT we know that A plus B plus C equal to A plus B plus C. இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் ஆர் அப்படின்னு சொல்லி ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்போது எஸ் போத் ஆர் ஈக்குவல். எஸ் போத் ஆர் ஈக்குவல். அதனோட வேல்யூ வந்து 28 வருது. இதுவும் 28 தான், இதுவும் 28 தான். போத் ஆர் ஈக்குவல். என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். செகண்ட் கொஸ்டின் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th sum. Find 5 pair of integers that add up to 2. Find 5 pair of integers that add up to 2. அதாவது ஆன்சர் 2 வர மாதிரி ஒரு 5 பேர் எதை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0 + 2 ஓட ஆன்சரும் 2 தான், 1 + 1க்கும் 2 தான், -1 + 3 ஓட ஆன்சரும் 2 தான், -2 + 4 ஓட ஆன்சரும் +2 தான், -3 + 5 ஓட ஆன்சரும் 2 தான். இதுமாதிரி நீங்கள் எனி பேர் எழுதிக்கலாம். ஸோ உங்கள் புக் ஆன்சர்ஸ் இந்த மாடலில் இருக்கிறதுனால அதே நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் நீங்கள் இதுமாரி 2 வர்ற மாரி எந்த 5 பேர் வேணால் எழுதிக்கலாம். 8th question. The temperature at 12 noon 12 மணிக்கு at certain places was 18 degree above 0. அப்போது 0க்கு மேலே அப்படின்னா 18 degree இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து 12 noon, இந்த இடத்துல வந்து 12 noon. If it decreases at the rate of 3 degree per hour, at what time it would be 12 degree. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைம் வரும்போது அதாவது ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்கும் 3 டிகிரி குறையுது. அப்போது இங்கேருந்து 3 டிகிரி, அப்போ 1 2 3 இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது இது ஒரு லைனும் ஒரு டிகிரி. அடுத்தது 1 2 3 இன்னொரு டிகிரி குறையுது. 1 2 3 இந்த இடத்துல வரும்போது இன்னொரு டிகிரி குறையுது. 1 2 3 இந்த இடத்துல வரும்போது இன்னொரு டிகிரி குறையுது. 1 2 3 இன்னொரு டிகிரி குறையுது. 1 2 3 3 3 அப்படி குறைச்சினே வாங்க. 1 2 3 நெக்ஸ்ட் 1 2 3 இங்கே 1 2 3 1 2 3 இங்கே வருது. இப்போது இங்கே 12 மணி இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது 12 மணி, இந்த இடத்துல 12 மணி. அப்போ இந்த இடத்துல வரும்போது அதோடய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அப்புறம் 1 மணி வரும். அடுத்தது இங்கே 2 மணி, இங்கே 3 மணி, இங்கே 4 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, இங்கே 8, இங்கே 9. அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுன்னா 10 o'clock. அப்போ மணி வந்து இங்கே 12 noon அப்படின்னும் போது 12 noon அப்படின்றது மதியம் 12 மணி. அப்போது மதியானத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆகினே வருது. டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நைட்டு வந்து 10 மணி வரும். அப்போ 10 PM தான் வரணும். ஆன்சர் வந்து 10 PM. இதுதான் இதனுடைய ஆன்சர். அதாவது ஒவ்வொரு ஹவருக்கும் 3 டிகிரி குறைஞ்சினே வருது. அப்போ 12 மணிலேருந்து 1 மணி ஆகும்போது இந்த இடத்துல இருக்கும், 2 மணி ஆகும்போது இங்கே, 3 மணி ஆகும்போது இங்கே. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அட் வாட் டைம் இட் வுட் பி 12 டிகிரி பிலோ 0. 0க்கு கீழே போகணும் 12 டிகிரி. அப்படின்னா -12 தான் வந்து 0க்கு கீழே இருக்கிறது. 0க்கு கீழே -12 டிகிரி, அதாவது -12 டிகிரின்னு நம்ம சொல்லணும். அதை ஆன்சர் வந்து 10 PM. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வித் நெகட்டிவ் நம்பர் ஆஸ் இட்ஸ் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து எது இதெல்லாம் நெகட்டிவ் வருதுன்னு கேட்குறாங்க. 9th சம்முக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. -9 -5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -14, -14 + 6 வந்து -8. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இதனுடைய ஆன்சர் வந்து -8 வருது. இதனோட ஆன்சர் செக் பண்ணிக்கலாம்.
-12 -6 -18 -18 வந்து +18 போச்சு அப்படின்னா -10 வரும் ஆன்சர். அடுத்தது -4 + 2னா -2 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -4 தான் பெருசு, அதனால் -2 வரும். -2 + 10 வந்து +8 வந்துடும். அடுத்தது 10 -4 + 8. 10ல் -4 போச்சுன்னா 6 வரும். 6ல் +8 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் தி நெகட்டிவ் ஆன்சர் ஆஸ் இட்ஸ் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆன்சரு ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2க்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வருது. இந்த ரெண்டுத்தினுடைய ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2 உடைய ஆன்சர் வந்து நெகட்டிவில் வருது. அப்போ இது ரெண்டுமே ஆன்சர் தான். இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான், இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆன்சர் 1 அண்ட் ஆப்ஷன் 1 அண்டு ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு -10 +ஆ +7 +ஆ +7னாலும் ப்ளஸ் தான். அப்போ -10 +7 இருக்குது. இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10ஓட வேல்யூ தான் பெருசு, 10 வேல்யூ தான் பெருசு. அப்போ 10ஓட சிம்பிள் தான் எழுதணும். இங்கே 7 இருக்குது, -10 இருக்குது. ரெண்டுத்தில் எது பெரிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 தான் பெருசு, அதனோட சிம்பிள் எழுதிட்டோம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3. அப்போ 3ன்னும் போது ஆன்சர் வந்து இதான் அதனோட ஆன்சர். இங்கே -8 + 10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது +2 வரும். +2 -2 ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 வரும். அப்போ இதான் இதனுடைய ஆன்சர். இங்கே கூட நான் போட்டு காமிக்கிறேன். -10 + 10 -2 அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10ஓட வேல்யூ சிம்பிள் தான் பெரிய சிம்பிள். ப்ளஸ்ன்றது 10ல் இருக்குது, அதனால் +2ன்னு வந்துடும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து +2. இந்த வேல்யூ அப்படியே எழுதுகிறேன் -2. +× -2 0. இங்கே -9 + 9 இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது அடிட்டிவ் இன்வெர்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 20 தான் வரும். இதுதான் இதனுடைய ஆன்சர். 20 தான் என்னோட ஆன்சர். ஏன்னா -9 + 9 0 ஆகிடும்.